Welcome to Kodura Kooking episode 32. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளையில் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அது நமக்கு எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ மாதுளை ரெசிபிக்கு நமக்கு ஆப்வியஸாக மாதுளை தேவை. ஸோ இதுக்கு நான் வந்து 4 மாதுளை எடுத்திருக்கேன். இதை நம்ம உடைச்சிட்டு அடுத்தது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதுளை உரிச்சது வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் வந்துருச்சு. அதனால வந்து ஒரு பாதி மாதுளை புடிங்குக்கு இன்னொரு பாதி மாதுளை ஜாமுக்கு அப்படின்னு நான் 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ரெண்டையுமே வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புடிங்கும் ஜாம் ரெண்டுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ வந்து எல்லாத்தையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்ட்டு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் எல்லாத்தையும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பார்க்கும்போது வந்து லங்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து லெஃப்ட் லங்கு, இது வந்து ரைட் லங், அந்த மாதிரி எனக்கு இருக்குது. இது வந்து என்னோட மெடிக்கல் மூலனால அப்படி தோணுது. இதுலேருந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட கண் பார்வையில் தான் நம்மளோட என்னமோ கருத்து சொல்ல வந்தேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்வையில் தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து அதோட எண்டு பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்க சொன்னாங்க. அதனால வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். கடுப்பாயிராதீங்க. ஸோ எடுத்து போடும்போது நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இருக்க வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இது என்னடா அது வெறும் பவுல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்கு வச்சுன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. ஏதோ ஒரு யூஸ் இருக்குது, நம்ம வந்து பண்ணும்போது பார்ப்போம். இது வந்து சுகர், 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்சி ஜார், நம்ம இது வந்து எதுக்குன்னா இந்த மாதுளை போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து மிக்சிங்க்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோதான் நமக்கு தேவை. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா நடுவில் நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு பாதி மாதுளையை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாம தான் அரைக்க சொல்லியிருந்தாங்க. யார் அந்த அரைக்க சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம யூடியூப்ல தான் நம்ம வந்து இந்த ரெசிபி பார்த்தோம். அதை நம்ம இப்போ ட்ரை தான் பண்ண போகிறோம். இது என்ன நானே கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி அப்படின்லாம் கிடையாது. இப்போ ட்ரை பண்ண போகிறோம், நமக்கு நல்லா வருதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்க சொன்னாங்க. தண்ணி வேணும்னா ஒரு 2 ஸ்பூனோ என்னமோ சம்திங் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இல்லாமலே அரைச்சி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ அரைச்சாச்சு, தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கார்ன்ஃப்ளவரை கொட்டிக்க போகிறோம். ஃபுல்லாகவே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அடுத்தது சுகர் கொஞ்சம் கொட்டிக்க போகிறோம். சுகர் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அந்த ஜூஸை வந்து வடிகட்டி இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தண்ணி ஊற்றாததுனால கொஞ்சம் கொலன்னு இருக்கிறதுனால வந்து வடி ஃபில்டர் ஆகி வந்து வரமாட்டேங்குது. அதனால நம்ம சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி திருப்பி வந்து நம்ம அடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக வேர்வை சிந்தி இந்த மாதுளையை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி, ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணும்போது ஒயிட் கலர் இருந்துச்சு, இப்போ ரெட் கலர் ஃபில்டர் இருக்கேன்னு பார்க்காதீங்க. அது வந்து டபுள் லேயர் ஃபில்டர். ஒருவேளை அதனால தான் வரலையோ அப்படின்ட்டு இதில் நான் மாற்றினேன். பட் இதுலேயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால தான் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கிண்டி கிளறி எப்படியோ அந்த ஜூஸை வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் வருது. இவ்வளோ சிரமப்படுறதுக்கு நம்ம வெறும் மாதுளையாவே சாப்பிட்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தோணுது. எனக்கே அப்படி தான் தோணுது. பட் நம்ம ஒரு ட்ரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை முடிச்சு பார்த்துருவோம் எப்படி வருதுன்ட்டு. இத்தினோடு தான் வருது, நான் ஏதோ நிறைய வரும்ட்டு இவ்வளோ பெரிய குண்டாவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இதை இப்போ அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கலக்கு. வெரி குட். கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்ப்போம். கலக்கே பேட்டரி லோ ஆயிடுச்சு. அதாவதுங்க, நம்ம எப்போ வீடியோ எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸு, பழம் விற்கிறவர், பாய் விற்கிறவர், பேட்டரி லோ ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தடங்கல் பண்ணுறதுக்காகவே வருவாங்க.
அதுக்காக நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஓகே, தடைகளை தாண்டி வரணும். ஓகே, ஸோ இது வந்து அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக லம்பாக இருக்குது. இதை வந்து ஒரு கலக்கிட்டு கடைசியாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் வந்து ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நான் ஒரு கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லம்ப் இல்லாமல் வரணுங்க. அதுதான் நம்மளோட கோல். ஸோ அதை வந்து நம்ம லம்ப் இல்லாமல் ஆக்கிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பூனில் கலக்குனேன், அது வந்து எனக்கு அவ்வளோவா வரல. அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. இதில் வந்து கலக்கும்போது நல்லா வந்து ஆயிடுச்சு. பாருங்களேன், அவ்வளோவா வந்து லம்ப் இல்லை. முன்னாடி அவ்வளோ இருந்துச்சு கட்டி கட்டியாக, இப்போ வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இது இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே கலக்குங்க. ஆனால் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் போடும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக கொட்டிட்டா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிண்டுறதுக்கு. ஐ மீன் அந்த கட்டி இல்லாமல் வர்றதுக்கு. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுனீங்கன்னா அந்த கட்டி வராது. ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வந்துட்டு இதை வந்து ஊற்றிக்க போகிறோம். அப்படியே வந்து பேன் கேக் மாதிரி ஆகிட போகுது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஊற்றிட்டு அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருங்க. கிண்டி கொஞ்ச நேரத்தில் தான் லம்ப் வரும்னாங்க. எனக்கு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து லம்ப் வந்துருச்சு. மேபி நான் போட்டுட்டு அப்புறமா தான் போய் கரண்டியவே தேட போனேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் முன்னாடியே வந்து கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இத்தனைக்கும் நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு லம்ப் வந்தோன்னே பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து லம்ப் வந்தோன்னே பட்டர் போட சொன்னாங்க. அந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நமக்கு போட்டோன்னே வந்துடுச்சு. சரி நம்ம போட, ஏன்னா அது ரொம்ப இருக்குது. ஸோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து போடலாம். திஸ் இஸ் த மிகப்பெரிய ஃப்ளாப் வீடியோ. திஸ் இஸ் நாட் புட்டிங், திஸ் இஸ் அ களி, நாட் களி, பசை. காமெடி வீடியோ, காமெடி என்னது படத்து காமெடியில் தான் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஏதோ செய்கிறேன்ட்டு பசை செஞ்சது. உண்மையாகவே நல்லா தான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து என்னென்னா, சட்டியை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா போய் கரண்டியை தேடினது தான் நான் மிகப்பெரிய தப்பு. கரண்டி எல்லாத்தையும் வந்து எடுத்து முன்னாடியே வச்சுட்டு ஊற்றிட்டு டக்குன்னு வந்து கிண்டணும் போல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு பாதி ஜாம் எடுத்து வச்சோம்ல, ஜாமுக்காக எடுத்து வச்சோம்ல, அதையும் நான் இதில் செஞ்சு நான் வந்து சக்ஸஸான ரிசல்ட்டை வந்து கொண்டு வரப்போகிறேன். ஓகே, பி பாசிட்டிவ். கண்டிப்பாக வருது நம்மளோட புட்டிங். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து கரண்டியெல்லாம் மிஸ்டேக் கிடையாது. என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவை கூப்பிட்டு கேட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு. நம்ம போட்டது வந்து கார்ன்ஃப்ளவரில் மைதா மாவு. ஸோ மாவை வந்து மாற்றி போட்டது தான் இப்போ பிரச்சனை. ஸோ நம்ம வந்து எல்லாம் அசிங்கமாக கேட்காதீங்க, எனக்கு வந்து பார்த்துலாம் கண்டுபிடிக்க தெரியாது மாவு. ஸோ கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நான் வந்து மைதா மாவை போட்டு செஞ்சுட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம வந்து பண்ணுறோம். செகண்ட் டைமில் வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, ஒரு மாதுளை வந்து ஜூஸ் போட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம வந்து கிண்டி தான் பண்ணோம். அதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 1 லிட்டரு ஜூஸ் வருது. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரெஸ் பண்ணியும் அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நான் வந்து சட்டி சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டேன். ஏன்னா வந்துட்டு சூடானோன்னு ஊற்றினா ரொம்ப ஏதாவது கட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டேன். இது பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குன்ட்டு இவ்வளோ நேரத்துக்கு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த கப் வந்து எதுக்கு எடுத்தோம் அப்படின்றது மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால, நம்ம இந்த இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஷேப் புட்டிங் வந்து ஒரு ஷேப்பாக வர்றதுக்கு மோல்ட் பண்ணணும்ல. நம்மக்கிட்ட மோல்டிங்லாம் இல்லை அப்படின்றதுனால இந்த கப்புக்குள்ளே ஊற்றி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த குட்டி குட்டியாக லம்ப் இப்போ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது.
இது கொஞ்சம் இறுகுனோன்னே இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்ட போகிறோம். கிண்டிட்டு அது க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். இப்போ நான் அந்த லம்ப் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து பட்டர் போட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜ்லேயே நான் இறக்கிட்டேன். ஏன்னா வந்து லம்ப் ஃபார்ம் ஆகி பட்டர் போட்டோன்னா ரொம்ப இறுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து பயம் வந்துருச்சு திருப்பி சொதப்பிடுமோ அப்படின்ட்டு. அதனால தான் அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டோன்னே போட்டு கிண்டிகிட்டே இருந்தேன். அடுப்புலேருந்து நான் எடுத்துட்டேன், அடுப்புலேயே வைக்கல நான். அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியானோன்னு டக்குன்னு எடுத்து வெளியில் வச்சு தான் நான் வந்து 2 ஸ்பூன் பட்டர் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோன்னே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அந்த கப்பில் ஊற்றிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கப்பில் போட்டுட்டு இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து செட் ஆகிடும். அப்படி அதுவும் அப்படியும் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ரிட்ஜில் 2 to 3 hours வச்சு சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி வருதுன்னு 2 to 3 hours கழிச்சு பார்க்கலாம். டடா, ஒரு வழியாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாதுளை புடிங் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இது பளபளன்னு நல்லா வந்து பாலிஷாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து எங்களுக்கு யாருக்குமே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு லைட்டாக வந்து புளிப்பு மாதிரி இருந்துச்சு. அது பழம் வந்து ஒழுங்காக பழுக்காமல் இருந்த பழத்து மேலே மிஸ்டேக்கா இல்லை வந்து இந்த பழத்தில் புடிங் செஞ்சால் இப்படி தான் வருமாங்கிறது தெரியல. ஒரு மாதிரி மாவு மாதிரி இருந்துச்சு, அதனால எங்களுக்கு பிடிக்கல. ஸோ வந்து இது நாங்கள் என்ன சொல்வோம்னா, நீங்கள் ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ஐயோ வாவ் யம்மி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை இது. ஸோ நீங்கள் ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye bye from Ishu and Pingu.